அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது மிகவும் நல்ல நேரம் என்று சொல்லலாம். ஏனெனில் நாம் 24 மணி நேரமும் உலகத்தோடு கூட செலவழித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த குறுகிய நேரத்தை தேவனுடைய சமூகத்தில் செலவழிக்கிறோமே, இதை விட ஒரு நல்ல நேரம் எதுவுமே கிடையாது பிரியமானவர்களே. எனவே ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து அவரை துதித்து பாடி, அவரை உயர்த்தி, அவரை புகழ்ந்து, அவரை வாழ்த்தி, அவர் நல்லவர் என்று நாம் சொல்லும்போது பரலோகமே சந்தோஷப்படும். ஏனெனில் சகலமும் நமக்காகவே அவர் படைத்தார். அனுபவிக்கிற நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. எனவே அவரை துதித்து பாட எங்களோடு கூட இணைந்து நீங்கள் பாடுங்க. நீங்கள் பாடுகிற இடத்துல தேவ சமூகம் இறங்கி வரும். நாம் ஜெபிப்போமா? அன்பான தேவனே, அருமை இரட்சகரே, கோடி ஸ்தோத்திரங்கள் ஐயா. உம்மை துதித்து பாட எங்களுக்கு இந்த ஏற்ற நேரத்தை வாய்க்க செய்து கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். எங்களோடு கூட இணைந்து பாடி, எங்களோடு இணைந்து இந்த வேத வசனங்களை தியானிக்கிற உமது பிள்ளைகளை ஒரு விஷயம் உமது காயப்பட்ட கரங்களால் தொட்டு நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உமது வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும், அபிஷேகம் இப்பொழுதே இறங்கட்டும். ஹல்லேலூயா. அந்த இடத்தை ஸ்தலத்தை நிரப்புகிறது ஷக்கீனா மகிமை இப்பொழுதே நிரப்பட்டு, ஆசாரியன் நிற்கக்கூடாது தேவ மகிமை என்று சொன்னீங்களே, அந்த மகிமை அந்த இடத்துல நிரப்பப்படட்டும். ஓ ரியாந்தரமா ஷீலரபா கலரபா திருபியாந்தரமா. அப்படியா நீ செய்துவிட்ட கிருபைக்காக உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்தி துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசுடன் நசரேனாக இயேசு கிறிஸ்து என்ற வல்லமல்ல இனிய நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாமே நீங்க தானையா ஏசையா, எல்லாமே நீங்க தானையா, நிர்மூலமாகாமல் இருப்பதும் உந்தன் கிருபைதானையா ஏசையா, உந்தன் கிருபைதானையா. எல்லாமே நீங்க தானையா ஏசையா, எல்லாமே நீங்க தானையா, நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உந்தன் கிருபைதானையா ஏசையா, உந்தன் கிருபைதானையா. காலங்கள் கடந்து போனதே ஏசையா, ஆத்துமா அழிந்து போகுதே. காலங்கள் கடந்து போகுதே ஏசையா, ஆத்துமாக்கள் அழிந்து போகுதே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, குருடரின் கண்கள் திறக்கப்படுமே. அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, குருடரின் கண்கள் திறக்கப்படுமே. எல்லாமே நீங்க தானையா ஏசையா, எல்லாமே நீங்க தானையா, நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உந்தன் கிருபைதானையா ஏசையா, உந்தன் கிருபைதானையா. வானங்கள் மகிழ்ந்து பாடுதே ஏசையா, பூமியும் பூரிப்பாகுதே. வானங்கள் மகிழ்ந்து பாடுதே ஏசையா, பூமியும் பூரிப்பானதே. மனிதன் மட்டுமே எங்கெங்கோ ஓடுகிறான், நிம்மதி என்பது அவனுக்கு இல்லையே. மனிதன் மட்டுமே எங்கெங்கோ ஓடுகிறான், நிம்மதி என்பது அவனுக்கு இல்லையே. எல்லாமே நீங்க தானையா ஏசையா, எல்லாமே நீங்க தானையா, நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உந்தன் கிருபைதானையா ஏசையா, உந்தன் கிருபைதானையா. பறவைகள் பாடி மகிழுதே
கூட்டம் கூடுதே உன் வருகைக்காய் மனிதன் இருதயமோ மாறவில்லையே ஒரு விசை மனமிறங்கும் ஏசையா மனிதன் இருதயமோ மாறவில்லையே ஒரு விசை மனமிறங்கும் ஏசையா எல்லாமே நீங்க தானையா ஏசையா எல்லாமே நீங்க தானையா நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உந்தன் கிருபைதானையா ஏசையா உந்தன் கிருபைதானையா அப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபை தகப்பனே அல்லேலூயா ஒருவரும் கெட்டு போகாதபடி எல்லோரும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளவே இந்த தேவனுக்கு நீ வந்தீரையாம் வெவ்வேறு பெற்ற ரத்தத்தினால் அவரை கிரையம் கொடுத்து வாங்கினவரை அப்பா அம்மை துதிக்கிறோம் இந்த நாளிலும் கூட அவரே அப்பா சோத்திரம் மட்டுமா பாத கிருபை செய்கிற நன்றி எப்போதும் தேசத்துள்ள மக்களுக்காக இதனை நாங்கள் செபிக்கும் போது அவரே இப்போது வியாதிகளும் வறுமையினாலும் அவரே பல பிரச்சனையினாலும் அவரே அப்பா சோத்திர பில்லு சூழ்நிலை மந்திர தந்திரத்தினாலும் கட்டப்பட்ட பிள்ளைகளுக்கு இவரை நாங்கள் செபிக்கும் போது அதோடய ஒரு அற்புதம் நடக்கணும் அப்பா காயப்பட்ட கரத்தை பிள்ளைகள் மேல வைத்து செபிக்கிறோம் அப்பா எடுத்துக் கொள்ளுங்க வாதை ஒரு கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீங்களே வாதை எடுத்துக் கொள்ளுங்க கடனால கஷ்டப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாம செபிக்கிறோம் அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய் நீயே கடன் வாங்க மாட்டாய் என்று சொன்னீங்க அப்படியாக பிள்ளைகள் அனைவரே கடன் இல்லாமலே போகும்படியாக உங்களால முடியும் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவர் அப்படியாக ஒப்புக்கொடுக்கிறார்கள் சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் உன் அரங்கத்துக்குள்ளே சமாதானம் உன் அரண்மனைக்குள்ள சுகமும் தங்கியிருக்கும் என்று சொன்னோம் இந்த வேலையில கூட ஆண்டவரே அப்பா சமாதானத்தை ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் கட்ட அவிழ்க்கிறோம் அப்பா அல்லேலூயா சோதர படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ராஜா பெண் பிள்ளைகளை பாதுகாப்பு கொடுங்க போக்குறை வரக்கூடிய சமூகம் இருக்கட்டும் இதை சிறு பிள்ளைகளை என்னிடத்து வரவிடுங்கள் என்று சொன்னீங்களப்பா சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க வளரும் போதே தெய்வ பணித்து கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் முதி வயதில் உள்ள மக்களுக்காக செபிக்கிறோம் முதி வயதுல கணித்தந்து திருஷ்டியா இருப்பார்கள் என்று சொன்னீங்களப்பா அப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த பூமியின் கடையாண்டது வரைக்கும் ஆண்டவரே இயேசுவே அறிவு பிள்ளைகளுக்கு நீங்க தெரிந்தபடியாக செபிக்கிறோம் அப்பா அப்பா இந்த ஞானத்தை கொடுங்க அல்லேலூயா சொல்ற குமாரன் விடுதலை கொடுத்தால் வழிய ஒரு பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைக்காது என்று நீங்க தெரிவிக்கிறீங்க அப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் லட்சிய பாதுகாப்பை கொடுங்க கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுங்கள் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்கிறேன் ஜீவன நடத்தப்பனே ஆமென் அல்லேலூயா தேவ சமூகத்துல நாம வசனத்தை தியானிக்கிற நேரம் இது பிரியமானவர்களே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஜீவ வார்த்தையை நாம் வாசித்து இன்னைக்கு நம்ம என்ன வசனம் அவர் கொடுக்கிறாரோ அதிலிருந்து அவர் என்ன நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னீங்கன்னா, மத்தேயு புத்தகத்தில் 25வது அதிகாரம், மத்தேயு புத்தகம் 25வது அதிகாரத்தில்
ஒரு 13 வசனம் அங்க என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போம். அப்போது பரலோக ராஜ்யம் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்குதான் சொல்றாரு பாருங்க. பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு, கையில என்ன பிடிச்சின்னு போறாங்க? தீவெட்டி, நெருப்பு, அல்லையா, வெளிச்சம். தீவெட்டியை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். மொத்தம் 10 கன்னிகைகள் என்ன பண்றாங்க? மணவாளன் முன்பாக, இயேசுவுக்கு முன்பாக தீவெட்டியை பிடித்துக் கொண்டு போகிறார்கள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நிரப்பப்பட்டு போகிறார்கள். அல்லேலூயா. இப்ப 10 பேர்கள் என்ன ஆகுது? பரிசுத்த ஆவி இருக்கிறது. இப்ப என்ன நடக்குதுன்னா, அவர்களில் அந்த 10 பேர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமா இருந்தார்கள். அங்கதான் பார்க்கணும். 10 பேருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் பிரியமானவர்கள. ஆனா அந்த 10 பேருக்குள்ள 5 பேர் புத்தி உள்ளவர்களா இருக்கிறாங்களாம், 5 பேர் புத்தி இல்லாதவர்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவையான அளவுக்கு புத்தி இல்லை. அல்லேலூயா. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை. இந்த புத்தி இல்லாத ஆட்கள் என்ன பண்ணாங்களாம்? தீவெட்டியை பிடிச்சிட்டு போறாங்க, மணவாளனை சந்திக்கிறதுக்கு போறாங்க. ஆனா என்ன நடக்குதுன்னா, கூட என்ன எடுத்துட்டு போகணும்? கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு போகணும். இப்ப இந்த பைக்கு, கார் எல்லாம் வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, கொஞ்சம் தூர பிரயாணம் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பெட்ரோல் என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல பெட்ரோல் ஃபுல்லா தீர்ந்து போய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சில இடங்களில் பெட்ரோல் போட்டுக்கலான்னு போவாங்க, அங்கே வந்து பெட்ரோல் பங்க் இருக்காது. பெட்ரோல் இருந்தாலும் அங்கே மண்ணை இல்லைன்னுவாங்க, எண்ணெய் இல்லைன்னுவாங்க. அப்படிலாம் இருக்குமே. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அட்லீஸ்ட் 1 லிட்டர் பெட்ரோல் என்ன பண்ணுவாங்க, எமர்ஜென்சி எடுத்துன்னு போவாங்க. அல்லேலூயா. அப்போ தைரியமா போகலாம். சரி, அப்படியே நடுவில் எங்கன்னா ஆஃப் பண்ணா கூட அந்த 1 லிட்டரை போட்டுக்கிட்டு வேற அடுத்த பெட்ரோல் பங்க் வரைக்குமாவது வண்டி ஓடிட்டு போவோம். அதை போல இந்த 10 பேர்ல 5 பேரு புத்தி இல்லாதவங்க என்ன பண்ணாங்க, தீவெட்டியை கொளுத்திட்டு போறாங்க. ஆனா கூடவே என்ன எடுத்துன்னு போகல, எண்ணெய் எடுத்துன்னு போகல. சப்போஸ் அநேரா மாதிரி இருந்தால் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொண்டு போனார்கள். ஆனா புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். இவங்க என்ன பண்ணாங்க? 10 பேர்ல 5 பேர் வந்து என்ன பண்ணாங்க, எண்ணெயை எடுத்துட்டு போறாங்க, தீவெட்டியும் கொளுத்தின்னு போறாங்க மணவாளனை பார்க்கறதுக்கு, சந்திக்கிறதுக்கு. அதே நேரத்தில் எண்ணெயும் ஒருவேளை அணைஞ்சிடுச்சுன்னா டக்குனி ஊற்றி அப்படியே மணவாளனை பார்க்கறது அப்படி கண்டினியூ பண்ணலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது என்ன நடக்குதுன்னா, மணவாளன் வர தாமதித்த போது அவர் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். வருவான்னு காத்துன்னு இருந்தாங்க. என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. மணவாளன் காத்து பார்த்துட்டு டயர்ட் ஆயிட்டாங்க, அப்படியே எல்லாம் படுத்து தூங்கிட்டாங்க 10 பேரும். இப்போ என்ன நடக்குதுன்னா, நடு ராத்திரியிலே, இப்போ அவர் வரப்போறது எப்போன்னா நைட்ல வராது. அவர் வந்தது அதுக்குன்னு எப்போ நைட்ல வருவார்னு நினைக்காதீங்க. அவர் வருகிற நேரம் தெரியாது. திருடன் வருகிற விதமாக வருவார்னு சொல்லப்படுகிறது. திருடன் சொல்லிட்டா வருவான், பகலில் வர மாட்டாங்களா? அல்லேலூயா. அதே போல நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார். அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. மணவாளன் வந்த உடனே எல்லாம் எழுப்பி விடுறாங்க. மணவாளன் வந்துட்டார், போங்க, 10 பேர் போங்கன்றாங்க, எழுப்பி விடுறாங்க. இப்ப என்னென்ன ஆயிடுச்சுன்னா, அப்போது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். நேற்று என்ன பண்ணாங்க, தூங்கும்போது அணைச்சிட்டு தூங்கிட்டாங்க. இப்ப டக்குன்னு ஏச்சு என்ன பண்ணாங்க, கொளுத்துறாங்க. அதை கொளுத்தி மணவாளனுக்கு போடுமே கடன்னு. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி என்ன ஆயிடுச்சுன்னா,
இந்த நைட்டு எரிஞ்சு நிற்கும்போது என்ன பண்ணுது, இந்த புத்தி இல்லாதவங்க எடுத்துன்னு போனாங்க பாருங்க, அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் தீர்ந்து போய் விளக்கு அணைஞ்சு போச்சு. இப்போ காலையில் இது கொளுத்துனா என்ன ஆயிடுச்சு, கொளுத்த முடியல, ஏன்னா அதில் எண்ணெய் இல்லை. உடனே புத்தி இல்லாதவங்க என்ன பண்ணாங்க, புத்தி உள்ளவங்ககிட்ட கேட்குறாங்க. என்னன்னு கேட்குறாங்க, எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவிட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். ஐயோ, என் தீவிட்டி அணைகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் நீங்கள் வச்சுருக்கிற எண்ணெயில் கொஞ்சம் கொடுங்க. அவங்க கொடுப்பாங்களா? எப்படி கொடுப்பாங்க? அவங்க எமர்ஜென்சி கொண்டு போயின்னுக்கிறாங்க. அவங்கள வயலில் நீ எடுத்துட்டு வந்துட்டு எனக்கு கேட்டால் எப்படி கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்கல்ல. அல்ல இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. அதுவேளை என்ன சொன்னாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், புத்தி இல்லாதவர்கள் புத்தி நோக்கி எங்களுக்கு எண்ணெய் கொடு. அப்போ புத்தி உள்ளவர் என்ன சொன்னாங்க பிரதி உத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி. அப்போ நீயும் கெட்டு நானும் கெட்டு, நீயும் பார்க்க முடியாது நானும் பார்க்கணும். ஒன்று நானும் அதை பார்க்கணும், நீயும் அதை பார்க்கணும். உனக்கு இருக்கிற எண்ணெய் நான் கொடுத்துட்டு பாதியில் உனக்கு அணைஞ்சு போச்சு எனக்கு அணைஞ்சு போச்சுன்னா நாங்கள் என்ன வருது? அல்ல இல்லையா? நீங்கள் விற்கிற இடத்துல போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அல்ல இல்லையா? அப்போ என்ன எங்கே விற்குதோ பெட்ரோல் பங்கில் போய் நீ வாங்கிக்கோ. அல்ல இல்லையா? இல்லை மண்ணெண்ணெய் எங்கே விற்குதோ அந்த இடத்துல போய் வாங்கிக்கோ, விளக்க கொளுத்துறதுக்கு ஊற்றிக்க வாங்கிக்கோ. எனக்கு தெரியாது, நான் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சொல்லலை, கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, நீங்கள் போய் வாங்கிக்கிங்க, உங்களுக்கு எங்களுக்கு இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். நல்லா கேட்டுங்க, வாங்காம இருப்பாங்களா? எங்கே அலைஞ்சு திரிஞ்சு வாங்கலாம்னு ஓட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, மணவாளன் வந்துட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. அதான் மிக முக்கியம். அல்லையா? மணவாளன் வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, மணவாட்டிங்க ரெடியாக இருந்தவங்க போயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மணவாளன் கிட்ட போயிட்டாங்க, கல்யாண வீட்டுக்கு போயாச்சு. இப்போ கல்யாணம் ஆகணுமே. அல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அல்லேலூயா திருமணம் செய்து கொள்ள வரப்போகிறார். அவர் தான் மணவாளன். நம்மளாம் யாரு? மணவாட்டிகள். மணவாட்டிகள் எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும் பிரியமானவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவில அனலா இருக்கணும். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் உன்னை நான் என்ன செய்வேன்? வாந்தி பண்ணி போடுவேன். ஆண்டவர் நம்மள அக்கனியா இருங்க. நான் வர்ற வரைக்கும் நான் வருவேன், எப்போனா வருவேன், திடீர்னு வருவேன். நீ ஆயத்தமா இருக்கணும், அவனாலா இருக்கணும், அக்கனியா இருக்கணும். அணைஞ்சு போச்சுன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. மணவாளன் வரும்போது ஆயத்தமா அங்க போயிட்டாங்க. அங்க என்ன நடந்துச்சு? கதவு அடைக்கப்பட்டது. அல்லேலூயா. கணவன் மனைவி இல்லை, இது மணவாளன் மணவாட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன திருமணம் ஆகல. திருமணம் ஆகாத வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? சிலர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே என்ன நடக்கும்? அவ்வளோதான், ரெண்டு பேரும் எப்போ பார் பேச ஆரம்பிச்சுருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லவ்வர்ஸ்ன்றவங்க முதல்ல பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டில் பார்த்து அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ கல்யாணம் நிச்சயதார்த்தம் முடியுதோ முடிஞ்சதுலேருந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, எப்போ பாரு செல்ஃபோன். இப்போ தான் செல்ஃபோன் ஆச்சா, அது பக்காவாக சார்ஜ் இருக்குதா? அல்லேலூயா. அன்லிமிட்டெட் போட்டுவாங்க. அன்லிமிட்டெட் நாளைக்கு காலையாவது இன்றைக்கே போட்டுவாங்க. ஏன்னா நாளைக்கு திடீர்னு பேசணுமே மணவாளங்கிட்ட, இன்னும் கல்யாணம் ஆகலையே, அது வரைக்கும் பேசலாமே அப்படின்னு பேசுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆயத்தமாக இருப்பாங்க. அல்லேலூயா. அந்த நேரத்தில் போய் நான் என்னுடைய மணவாளங்கிட்ட நான் பேசணும், எங்கள் ஃபோனை கொடுங்க, அண்ணன் கிட்ட கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்கல்ல. அதுவும் கொரோனா பீரியடில் சுத்தமாக கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் நல்லா கேட்டுங்க, நம்ம ஆயத்தமாக இருக்கணும், எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும். கர்த்தர் அதை விரும்புகிறார் தெரியுமானல்ல. அல்லேலூயா. அதுதான் சொல்றார். ஏன்னா அந்த நேரத்தில் போகும்போது ஆயத்தமாக இல்லைன்னா கதவு அடைக்கப்பட்டு விடும். ஆண்டுடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. அது எப்படி வரும்னு சொல்ல முடியாதுங்க. கிறிஸ்துக்குள்ள மறிக்கிறாங்களே அவங்களுக்குள்ள என்னன்னாக்கா ஆசீர்வாதம் தான். கிறிஸ்துக்குள்ள ஒருத்தர் இருந்து நல்ல சுகபலனோடு கூட படுக்கிறாங்க, தூங்குறாங்க, திடீர்னு போய் இறந்துருவாங்க. சரி, நல்லா இருப்பாங்க, அப்படியே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்படியே பல்ஸ் டவுன் ஆகி அப்படியே இறந்துருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் ரொம்ப
ஒத்து வைக்கப்பட்ட ஒரு மரணம் தான் நான் சொல்லுவேன். படுத்த படுக்கை ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஆப்ரேஷன் ஆகி அப்படி ஆகி இப்படி அப்படிலாம் சேகாம நல்லாவே இருப்பாங்க. சிலர் ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க மரணம் அப்படிப்பட்ட மரணம் வரும். அல்லேலூயா. எப்படி தாயின் கர்ப்பத்தில் இது பிறக்கும் போது நமக்கு தெரியாதோ, அதே போல மரணம் அடையும் போதும் நம்முடைய சரீரத்திலிருந்து அந்த ஆவி பிரியறது தெரியாது. அந்த மாதிரி ஆண்டவர் ஒரு வினாடியில ஒரு 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 செகண்ட்ல என்ன பண்ணிடுவார், நம்மளை மறுரூபமாக்கிடுவார். இந்த சரீரத்திலிருந்து ஆவி எடுத்து அவர் மகிமையின் சரீரத்தோடு கூட ஒருமுனைப்படுத்திடுவார். அவரோடு கூட இணைத்து விடுவார். அவரை போல மாற்றி விடுவார். அப்ப அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? இங்க ஆயத்தமா இருக்கணும். ஆவியில அனல்லா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க வேத புத்தகத்துல பாத்தீங்கன்னா, அல்லேலூயா, 1 தெசலோனிக்கேயர் புத்தகம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 4வது அதிகாரம் எடுத்துங்க. இது ரொம்ப அருமையான ஒரு வசனம். அதை நான் உங்களுக்கு மதியில சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 4வது அதிகாரம் இதில் பார்த்தீங்கன்னா 15வது வசனம், 13வது வசனம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையுள் மற்றவர்களான நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாதற்கு எனக்கு மனதில்லை. ரொம்ப அருமையான வசனம் அது. அல்லேலூயா. இது என்ன சொல்றாரு பாருங்க. அன்றியும் சகோதரரே, சகோதரிகளே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம். நித்திரைனா தூக்கம், மரணம் அல்ல, நித்திரை. ஆண்டவர் மரணத்தை ஜெயிச்சிட்டார். இப்ப கிறிஸ்துக்குள்ள ஒருத்தர் மறிக்கிறாங்கன்னா மரண அடையில அவங்க நித்திரை அடைந்திருக்கிறார், தூங்குகிறார்கள். அதனால தூங்கல் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல. அவங்க பக்கத்துல உட்கார்ந்து என்ன செய்யாதீங்க, அழுவாதீங்க. ஐயோ போயிட்டாங்களே என்ன பண்ணாதீங்க. சில முடிய பிச்சுன்னா அழுவாங்க பாருங்க, அழுவாதீங்க. கிறிஸ்துக்குள்ள மறிச்சா சந்தோஷப்படுங்கன்ற. ஏன்னா மற்றவங்க நம்பிக்கையற்றவர்களா இருக்கிறாங்க. அவங்கள போல நீங்கள் என்ன செய்யாதீங்க, துக்கித்து அறிவில்லாத இருக்க. ஆண்டவர் நம்மளை திட்டுறாரு, உனக்கு அறிவில்லையான்ற. ஏன் அழுகுற? இந்த பூமியில கஷ்ட துன்ப வேதனை எல்லாம் விட்டுட்டு அருமையான இடத்துக்கு ஆண்டவர் கூட்டின்னு போய்கிறாரு அந்த பிள்ளைய. ஏன்னா ஆயத்தமா இருந்திருக்குது, அனலா இருந்திருக்குது அந்த பிள்ளை. ஏன் பயப்படுற? ஏன் அழுகுற? அந்த இடம் நல்ல இடம். அல்லேலூயா. அது சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. இயேசுவானவர் மரித்து, இயேசுவானவர் கூட என்ன பண்ணாரு, மரிச்சாரு, மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. சொல்றத பாருங்க. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று நாம் விசுவாசிக்கிறோமே. அப்படியே கிறிஸ்துக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட என்ன செய்வாராம், எழுப்புவார், கொண்டு வருவார். ஒரு அல்ல சொல்லுங்களா? அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ள மரிச்சிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா ஒரு நாள் இயேசு எப்படி உயிர் தெழுந்தாரோ அதே போல அவங்களும் உயிர் தெழுவார்கள். அதான் மணவாளன் சந்திக்க போறதுன்னா அதான் அர்த்தம். ஒரு அல்ல சொல்லுங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும். இப்ப ஆண்டு வருகை மட்டும். இப்ப நம்ம உயிரோடு இருக்கிறோம். நிறைய பேர் கிறிஸ்துக்குள்ள மரித்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க நித்திரை பண்ணி கொண்டு இருக்க, தூங்கி கொண்டு. இப்ப நம்ம விழிச்சுன்னு இருக்கிறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். அவங்க தூங்குறாங்க, நம்ம விழிச்சுன்னு இருக்கிறோம். ஒரு அல்ல சொல்லுவீங்களா? மற்றபடி எதுவுமே வித்தியாசம் கிடையாது. மரித்தவங்களுக்கும் உயிராகிறவங்களுக்கும் ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்றாரு பாருங்க. நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு அது கர்த்தர் வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அப்படின்னா என்ன தெரியுங்களா? ஆண்டவர் வருகையில, மணவாளன் வருகையில முதல்ல எடுக்கப்பட போறது யாருன்னு கேட்டீங்கன்னா, நித்திரை அடைந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்களே அவங்கதான். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கப்படும். அடுத்த வருஷம் சொல்லுவா, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். நல்லா கேட்டுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி வருவாரு? வானத்திலிருந்து இறங்கி வர போகிறார். எக்கால சத்தத்தோட வருவார். தேவ தூதர்களுடைய சுரமண்டல வார்த்தையோடு கூட வருவார். மேல இருந்து மியூசிக்கோட இறங்கி வருவார். உண்மைங்கதெல்லாம் அல்லேலூயா. வருவார். அவர் சொல்றத பாருங்க. வருவார். அப்பொழுது
கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உலக பிரகாரமா மரித்தார்களே, அவங்க கிறிஸ்துக்குள்ள இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கின்னு ஆவில அனலா இருந்து அல்லேலூயா அவங்க மரிக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் முதலாவது எழுந்திருப்பார்கள். சொல்லிட்டு என்ன சொல்றாரு, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. அதுக்கு அப்புறம் இவங்க எழுந்து போன பிறகு பின்னால நம்ம போவோம். மரித்து நித்திரை அடைந்தவர்கள் உயிர்த்தெழுந்து நேர போக ஆரம்பிச்சுடுவாங்க ஆண்டவருடைய மணவாளன் மேல எக்கால சத்தத்தோடு வரும்போது. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் எதிர்கொண்டு போக நாம் என்ன செய்வோம், மேகங்கள் மேலே அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, நம்ம ஆகாயத்துக்கு அப்படியே எடுத்துக்கொள்வார் நம்மள. எவ்வளவு அருமையான காரியம் தெரியுங்களா நீங்க கேட்கறது. இது நான் ரொம்ப பேருக்கு சொன்னா என்ன தெரியாது, விளங்காது, நம்ப மாட்டாங்க. என்னையாது உயிரோடு இருக்கிற நம்ம சேர்த்துவோம், நம்ம நேரம் மேலே போவோம் வருவோம், இதெல்லாம் சொல்லி நிற்கிறாங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்வார்கள். அல்லேலூயா. இல்லைங்க, அது உண்மையான சம்பவம். அதுதான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்துக்குள்ள இருப்பது என்ன, ஏன் இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. கைவிடப்பட மாட்டோம். பாருங்க, எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போது கர்த்தரோடு கூட இருப்போம், இயேசு கூடவே இருப்போம். இப்ப இயேசுவை கண்டு விசுவாசிக்காமல் காணாமல் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோமே, அப்ப முகமுகமா எல்லாரும் போய் பார்ப்போம் அந்த இயேசு எப்படி இருக்கிறார். ஏன்னா இந்த சரீரத்துல அவரை காண முடியாது, அவருடைய மகிமை நம்மளால காண முடியாது. அல்லேலூயா. ஆசாரியன் இருக்கக்கூட தேவ மகிமை வந்துச்சான். அதனால அந்த சரீரம் கொடுக்கப்பட்ட அவரை போலவே மகிமையின் சரீரம் கொடுக்கப்பட்டவர்களே, அவரை நாம் என்ன செய்வோம், நம்ம பார்ப்போம். நம்மளும் அந்த மகிமையில இருப்போம், அந்த பிரசனத்தோடு கூட இருப்போம். இந்த சரீரம் அங்க நுழையாது. மாம்சரத்தம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்யாது, பிரவேசிக்காது. அல்லேலூயா. மகிமையின் சரீரம் தான் பிரவேசிக்கும். அந்த சரீரத்தை மனுஷனுக்கு கொடுக்க போற. மனுஷன் செத்துட்டா முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. சரீரம் தான் போயிடும். அதுக்குள்ள இருக்கிற ஆவி எங்க போகும், அவர் தந்தவர்கிட்ட போயிடும், ஏசப்பா கிட்ட போயிடும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஆத்மா, மனுஷன், அவன் தான் மனுஷன், ஆத்மா. அவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள விடுவான். கிறிஸ்துவை விட்டு மறுதலித்து தூரமா இருப்பான், ஏன்னா அவன் பாதாளத்துக்கு போகும். அது இல்லையா, கடைசியா தான் இருப்பிடும். பாதாளத்துக்கு போனோம், பாதாளத்தை தான் இருக்கணும். பரலோகத்துக்கு போனோம், பரலோகத்திலே தான் இருக்கணும். அதான் முடிவு. தாயின் கர்வம் நிரந்தரம் கிடையாது, இந்த பூமியை மனுஷனுக்கு நிரந்தரம் கிடையாது. கடைசியா நிரந்தரமா இருக்கிற இடம் ரெண்டு இடம், ஒன்னு பரலோகம், இன்னொன்று பாதாளம். இதை நாம தான் டிசைட் பண்ணிடணும். அல்லேலூயா. படிச்சுட்டா நல்ல உதயம் போகலாம், படிக்கலைன்னா கஷ்டமான வேலை தான் செய்யும். கர்த்தருடைய வார்த்தையை படிச்சுட்டீங்கன்னா, அறிஞ்சிட்டீங்கன்னா, படிக்கிறதுனா என்ன அர்த்தம், அறியறது. மனப்பாடம் பண்ணி படிக்கிறது இல்லை. அல்லேலூயா. மனப்பாடம் பண்ணவங்களாம் ஏது என்ன அது பயன்படாது அவங்களுக்கு படிப்புக்கு. அதனால இன்னைக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன கொண்டு வராங்க, படிப்புல ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வராங்க, உணர்ந்து செயல்படுறது. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. சத்தமா 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சி படிப்பாங்க, ஊன் கடிக்க சத்தமா படிச்சு மனப்பாடம் பண்ணி எழுதிடுவாங்க. அடுத்த கிளாஸ் போனோடனே முதல் பாடத்தில் படிச்சு மறந்துடுவாங்க. அல்லேலூயா. அப்படி கிடையாது. இப்போ ஊறிடும், உடம்புல ஊற வைக்கிறாங்க. இன்னைக்கு படிப்பு அதுதான் படிப்பு. அதை மாதிரி நீங்க படிக்கணும், சரீரத்தில் ஊறணும், இருக்க இருக்க ஆண்டவருக்குள்ள வளரணும். அதுதான் ஆண்டவர் விரும்புறார் நம்ம கிட்ட இருந்து. அல்லேலூயா. அடுத்தது சொல்றாரு பாருங்க, ஆகையால் இந்த வார்த்தைகளினால நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க, தேற்றுங்கள். சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி எல்லாருக்கும் என்ன செய்யுங்க, இயேசுவை பத்தி சொல்லுங்கன்ற. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நித்திரை அடைந்தவர்கள் யாருன்னு சொல்றாருனாக்கா, நீங்க ஏசியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் எடுத்தீங்கன்னா 57வது அதிகாரம், ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 57வது அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் 2 வசனம் வாசிக்கிறேன். அல்லேலூயா. நீதிமான், நல்லா கேட்டேன், கர்த்தருடைய பிள்ளைங்க யாரு, நீதிமான். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. அல்லேலூயா. ஒரு நீதிமான்
மடிகிறான்னா நான் மரித்து போறான், சித்திரை அடைகிறான் என்பதை ஒருத்தரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் நித்திரை அடைகிறான், அவனுக்கு மரணம் கிடையாது. நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். துன்மார்க்கனா கடைசி வரைக்கும் இயேசுவை மறுதளிச்சு அவரை கண்ட மாதிரியா பேசி அவரை தூஷித்து சாகிற வரைக்கும் திருந்தாம, அல்லையா, அவன் தான் துன்மார்க்கன். நீதிமான் என்பவன் ஆண்டவரை உணர்ந்து மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறவன். இவன் மடிந்து போகிறான், இல்லையா. ஆனா அதே நேரத்தில் ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. அது யாருக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன அர்த்தம்னா, புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததுக்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. எவ்வளவு அருமையான வசனம் தெரியுங்களா? இது ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நீதிமான் இறந்துட்டாக்க கவலைப்படுறீங்களே, கவலைப்படாதீங்க. அவன் ஏன் கவலைப்பட நான் சொல்றேன்னா, ஆனாலும் நல்லா கேட்டுங்க, புத்திமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். யாரு? புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தி இல்லாத ஸ்திரீ பார்த்த பாருங்க. அது மாதிரி புத்தி உள்ளவன் கடைசி வரைக்கும் ஆண்டருக்குள்ள அனலாகிறவன் டக்குன்னு மறிச்சிடுவான். அவன் சாகிறதே தெரியாது. நல்ல படுத்து தூங்கினப்போ அப்படியே இறந்துடுவான். உட்காந்தே இருப்பாங்க, அப்படியே பல்ஸ் டவுன் ஆகிடும். கஷ்டமே தெரியாது. நல்லா இருப்பான், நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா இருந்திருப்பான், கடைசி வரைக்கும் நல்ல நடமாட்டத்தோடு இருந்திருப்பான். படுத்த படுக்கை ஆகின்னு பெட் சோர் வந்துலாம் இருக்க மாட்டான். 4 பேர் எதிர்பார்ப்பாங்க நம்மளை திருப்பி விடுவாங்களான்னா கிடையாது. நல்ல நடமாட்டத்தில் இருந்து அப்படியே இறந்துருவான். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கர்த்தருக்குள்ள இருந்தாருன்னா என்னாச்சு அவருக்கு அப்படின்பாங்க. ஒரு அல்ல சொல்லுவீங்களா? அப்படி இல்லைன்றாரு. ஆனாலும் தீங்கு வராதுக்கு முன்னே, ஏன்னா பின்னால் என்ன வரப்போதிப்பா? தீங்கு வரப்போகிறது. பிரியமானவர்களே, உபத்திரம் வரப்போகிறது. அல்லேலூயா. நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. அதை பத்தி யோசிக்கிறதுக்கே தன்மை இல்லை. கர்த்தர் நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அல்லேலூயா. அது எப்படி வரும்னு சொல்ல முடியாது, எந்த நேரம் வரும்னு சொல்ல முடியாது. திருடன் வருகிற விதமாய் வரும்னா அர்த்தம். அவங்க பார்ப்பாங்க, அந்த நித்திரை அடையும் போது அவங்க மேல அப்படியே தேவன் வர்றதை பார்ப்பாங்க. அவங்க கண்ணுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் தேவத்தூர்ல அப்படியே கூட்டிட்டு போவாங்க. இது வேற, ஆண்டு வருக வேற, ரகசிய வருக வேற. ஒரு அல்ல சொல்லுங்களா? பாருங்க, இல்லை. அதனால தெய்வ பயமாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள்ளாய் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் இளைப்பாறுகிறார்கள். தங்கள் படுக்கையில் என்ன பண்றாங்க? இளைப்பாரி நிற்கிறாங்க, தூங்கி நிற்கிறாங்க. தூங்குறவங்களை டிஸ்டர்ப் பண்ணா எவ்வளவு பேர் கோவம் வரும். அல்லேலூயா. நல்ல தூக்கத்தில் தட்டி எழுப்பினாலும் கோவம் வரும். தூங்கி நிற்கிற தேர்தல யார் வந்தா நான் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லினா அப்புறம் ஒரு சொல்றது தானே, ஏன் நான் எழுப்பிட்டேன்னு. அப்போ இளைப்பாடுறது, அது ரெஸ்ட் எடுக்கிறது. அல்லேலூயா. அதை போல இளைப்பாரி நிற்கிறாங்களா அவங்க. நம்ம நினைக்கிற செத்துட்டாங்க, இல்ல. அதான் சொல்றாரு பாருங்க, நேர்மையாய் நடந்தவர்கள், கர்த்தருக்கு உண்மையாய் இருந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து, அவங்க வாழ்க்கை சமாதானமா இருக்கிறது, பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். மடியில ஒரு அல்ல சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இதை ஒவ்வொரு மனுஷனும் உணரணும். ஏசப்பாக்குள்ள இருக்கிறதுனால என்ன லாபம்? அவங்க நினைக்கிறாங்க பணம் காசு இதெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் அடுத்தது. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நீங்க நிம்மதியா இருப்பீங்க. உங்க உயிர் பிரியும் போது உங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் அழகா எடுத்துக்கொள்ளப்படுவார். எப்படி எடுத்துக்கொள்ளத்தா பட்டி ஆகணும். மனுஷன் பிறந்துட்டானா என்னைக்கும் ஒரு நாளைக்கு என்ன உண்டு? மரணம் உண்டு. அல்லேலூயா. ஆனா நமக்கு யார் யாருக்கு எப்படிப்பட்ட மரணம் வராது தெரியாது. அதான் பிரச்சனை. ஆனா இங்க பைபிள் சொல்லுது, நீ ஆவில அனலா இருந்தீனா, புத்தி உள்ள ஸ்திரியாக இருந்தாய் என்றால், மணவாளன் வரும்போது எடுத்துக்கொள்றதுக்கு நீ ஆயத்தமா இருப்பாய். ஆனால் நீதான் புத்திமான். அல்லேலூயா. வேற எதுல புத்தி இருந்து பிரயோஜனம் இல்லை. படிப்புலையோ இல்லை பணம் சம்பாதிக்கிறதுலையோ வேற எதுல தான் புத்தி இருந்தாலும் அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒரு புத்தி இதுல இருக்கணும். முக்கியமா நம்ம எங்க போய் இருக்க போறோம்? இங்கே இருக்கிற மாதிரி தான் பரவாயில்ல.
இங்க இருக்க போறது இல்லையா, இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை நாளைக்கு இல்லை போய் தானே ஆகணும். அல்ல இல்லையா? அப்ப அதை யோசின்றார் ஆண்டவர். அதுக்கு ஆயத்தமாகும். ஒரு குழந்தை பிறந்தா உடனே அதுக்கு ஆயத்தமாகற இல்ல. உடனே எல்ஐசி பாலிசின்னா அந்த பாலிசி, அந்த பிள்ளை 18 வயசுல அது கல்யாணம், அதுக்கு வந்து இது கல்யாணம் பண்ண என்ன பண்றது, அதுக்கு என்ன பண்றது எல்லாம் யோசிக்கிறாங்கல்ல, ப்ரிப்பேர் ஆகுறாங்கல்ல. ஏன் இதுக்கு மாத்திரம் ப்ரிப்பேர் ஆக மாட்டேறாங்க? இதுக்கு ப்ரிப்பேர் ஆகும். முதல்ல உன்னை நீ முதல்ல காப்பாத்திக்கோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் கிறிஸ்துவம். ரட்சகர் இயேசு எதற்காக வந்தார்? அவர் வந்த நோக்கம் என்ன? மனிதனை பாதுகாத்து மீட்டெடுக்க. இந்த பூலோகத்திலே அவன் பாவம் செய்து பாதாளத்துக்கு போய்விடாதபடி தன் ரத்தத்தை கிரயமாய் கொடுத்து நம்மளை மீட்டெடுக்க. சில சொல்லுவாங்க, நகை எடுத்துட்டு வச்சு மாரண்டிகிட்ட வைக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, நகை மூட்டுன்னு வரேன்னு. மூட்டுன்னு வர்றதெல்லாம் கிடையாது, மீட்கிறது. மூக்கிறதுலாம் கிடையாது. ஒரு அல்ல சொல்லுவீங்களா? மீட்கிறதுலாம் என்ன அர்த்தம்? அது வட்டி மூழ்கி போய் அது பணம், அந்த நகை நம்மளை விட்டு போயிடாம நம்ம அதுக்கு உண்டான வட்டியை கட்டிட்டு நகை எடுத்துட்டு வரோம் பாருங்க, மீட்டு. அதுதான் மீட்கிறது. அதை போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கொடுத்தாரு? ரத்தத்தையே கொடுத்து மீட்டு எடுத்திருக்கிறார். பிரியமானவர்கள, அது ஒவ்வொரு மனிதனும் அறியணும். ஏன் ஏசப்பா கிட்ட வந்தா நான் மீட்கப்படுகிறேன், நான் பாதுகாக்கப்படுகிறேன், நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள தகுதி உள்ளவனாய் மாறுகிறேன். என்ன சாத்தான் மேற்கொள்ளவே முடியாது. பாதாள குழிக்கு இன்னைக்கு தேவன் தப்பு வைக்க வந்திருக்கிறார். யாருக்கு வந்திருக்கிறார்? கிறிஸ்தவனுக்கா? இல்ல, மனிதனுக்கு, அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு. சும்மா பேர் கிறிஸ்தவனா இருந்தாலும் வாழ்ந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. ஒரு சொல்லுவீங்களா? 24 பேர் பைபிளை கையில் வச்சுருக்கிறவங்க பரலோகம் போயிடுவானா? கிடையாது. பைபிளை தலைமாட்டில் வச்சு தூங்குறவங்களாம் பரலோகம் போயிடுவானா? கிடையாது. அல்ல இல்லையா? அல்ல சொல்லுவீங்களா? படிக்கிறவங்க படிக்கிற புத்தகத்தை வாங்கிட்டு வந்துட்டு ஸ்கூலில் நீங்கள் புக்கு கொடுக்குறாங்க, வாங்கிட்டு வந்து டெய்லி தலைமாட்டில் வச்சு பட் தூக்கிட்டே பாஸ் ஆகிடுவாங்களா? அதில் உள்ளகத்தை படிக்கணும் இல்லைங்களா? தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அவன் தான் பரலோகம் போவோம். படித்து அதை என்ன கொள்ளப்பட்டது அதன்படி நடந்து அவங்க பாஸ் பண்ணுறாங்க, அடுத்த கிளாஸுக்கு போகிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன, அவங்க மூளைக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறாங்க. அப்படியே முத்துற வரைக்கும், அவங்க வயசு முத்தி போகிற வரைக்கும், அந்த 21 24 வயசு வரைக்கும் அந்த படிப்பு தூக்கிட்டு போகுது. அதை போல நமக்கும் ஆண்டவர் அப்படியே வளர வைக்கிறார். ஸ்டெப் ஸ்டெப்பா அவரை பற்றி நமக்கு சொல்லி கொடுத்துக்கினே வருவார். முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏற்கப்பட்டவங்க உடனே பணக்காரன், உனக்கு பணக்காரன் இது பாஸ் ஆகிடணும், உடனே கல்யாணம் ஆகிடணும், உடனே குழந்தை பிறந்துடணும், ஏசப்பா கிட்ட வந்து என்ன பிரயோஜனம்? அதுல நிலைச்சு இருக்கணும். பரலோகத்தை எடுத்துக்கொள்ள படுறதுக்கு தான் நீங்க ஆயத்தமான, இந்த பூமியை குறித்து நீங்க கவலைப்படவே கூடாது. அதில் காணாத ஒன்று இரண்டாம் உண்டு, அதை அறியணும். இங்க வசனம் சொல்லுது பிரியமானல்ல. 1 தெசலோனிக்கர் 3:13 பாருங்க. அதுக்கு என்ன சொல்றாரு? பிழையற்றவளா இருக்க கர்த்தர் விரும்புகிறாருன்னு சொல்றாரு. எப்படி இருக்கணுமா? அதே 1 தெசலோனிக்கர் 3 கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் புத்தகத்துல 3வது அதிகாரத்துல நான் வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. 13 நினைக்கிறேன். 3வது அதிகாரம் 13. இவ்விதமாய் பாருங்க, 13 சொல்றா பாருங்க. 1 தெசலோனிக்கர் புத்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தர்கள் அனைவரோடு கூட எங்க வருவாராம்? பரிசுத்தவான்களோடு இறங்கி வருவாரு. அல்லேலூயா. பரிசுத்தவான்களோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற, அல்லேலூயா, பிழையற்ற, உங்ககிட்ட ஒரு கரத்திரை கூட காணப்படக்கூடாது, பாவக்கரைகள், பிழையற்ற, அல்லேலூயா, பரிசுத்தவான்களா இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவீர்களாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிழையற்றவளா என்னது? அல்லேலூயா. எழுதும்போது சொல்லுவாங்க, பிழை இல்லாமல் எழுது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுவாங்கல்ல. எழுதுனா மாறிடும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வச்சுனா என்ன ஆகிடும்? பொருள் மாறிடும். அதை மாதிரி கர்த்தருடைய வார்த்தையில் ஒரு கொள்கையோட கூட போகணும். இயேசுவோடைய சித்தத்தின்படி வாழ நம்ம ஒரு கொள்கை இருக்குது. நமக்கு எப்படி கட்சிகள ஒரு கொள்கை இருக்குதோ, கிறிஸ்தவனுக்கு ஒரு கொள்கை இருக்குது. இப்படிதான் நான் வாழ போறேன், அதை விட்டு மாறின முடிஞ்சு போச்சு. கிறிஸ்தவம் கிடையாது அது. சொல்லுவீங்களா?
எல்லா கட்சிக்கும் ஒரு கொள்கைன்னு ஒன்று இருக்குதுங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு கொள்கை இருக்குது கிறிஸ்தவனுக்கு. அந்த கொள்கையில விட்டு நம்ம மாறினோம்னா நம்ம பிழையற்றவர்களா மாறிடுவோம். சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு ஆயிடும். அப்போ ஆண்டவர் நம்ம அதுல என்ன செய்யறார், நம்மள கவனப்படுத்துகிறார். பிரியமானவர்ல, ரொம்ப அருமையான வசனம் அதெல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் உங்களுக்கு நான் ரொம்ப விளக்கமா சொல்லிக்கொண்டேன். 2வது அதிகாரத்துல பாருங்க, 19-20 வாசிக்கும். அதே 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2வது அதிகாரம் 19-20. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கீழமாயிருப்பவர்கள் யார்? அல்லேலூயா. எப்படிப்பட்ட பிரியம் பாருங்க ஆண்டவர். ஆண்டவருக்குள்ள பிரியத்தை பாருங்களேன். அல்லேலூயா. அவருக்கு ஒரு மன மகிழ்ச்சின்னு ஒன்று இருக்குது. நமக்கு எப்படி மன மகிழ்ச்சி இருக்குதோ எல்லா உணர்வுகளும் அவருக்கு இருக்கு. ஏன்னா அவரை சாயல தான் நம்மளை படைச்சிருக்கார். நம்ம நினைக்கிறது அது நிறைவேறும் போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதை போல ஏசப்பா ஒன்று நினைச்சு தான் நம்மளை உண்டாக்கியிருக்கிறார். அப்போ அவர் நினைச்சதுக்கு மாறா இருந்ததுன்னா அவர் கவலைப்படுவார். இப்போ என்னன்றாரு, அங்க சொல்றாரு ஒரு வசனம் பாருங்க, எங்களுக்குன்னா யாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு, திருத்துவ தேவனுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும். நம்பிக்கை நம்ம மேல என்ன வைக்கிறாரு? நம்பிக்கை வைக்கிறாரு. அடுத்தது என்ன வைக்கிறாரு? அவருக்கு சந்தோஷப்படுற, நம் நிமித்தமா அவர் சந்தோஷப்படுறாரு. அதுக்கடுத்து நம் நிமித்தமா அவர் மகிழ்ச்சியா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கை, சந்தோஷம், மகிழ்ச்சி, இது மூணும் கொடுக்கிறவங்க நம்ம தான். ஏசப்பாவுக்கு அல்லேலூயா. நல்லா கேட்டுங்க, இந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப அவருக்கு நம்பிக்கையா இருக்கணும். அவர் போய் மாட்டையோ இல்லை ஊர்வன பல்லி பாம்பையோ இல்லை பறக்கிற பறவையோ இல்லை கடல்ல இருக்கிற மீன்களையோ அது மேல அவர் நம்பிக்கை வைக்கல. அவர் நம்பிக்கை வைக்கிறது பிதா, உலகத்தை படைச்சவர், மனுஷன் மேல தான் நம்பிக்கை வைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நம்பிக்கையை நம்ம பாத்திரரா நடக்கணும். அதான் சொல்ற பாருங்க, எங்களுக்குன்னா பிதா, குமாரன், பரிசுத்த நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமாயிருப்பவர்கள் யார்? நீங்க தான் எங்களுக்கு மகிழ்ச்சியும் கிரீடம். அல்லேலூயா. அவங்க தலையில வைக்கிற கிரீடம் நம்மளாம் இருக்கிறோம். என்னங்க இதுக்கு மேல என்னங்க ஆண்டவர் சொல்லுவாரு? எப்படி விளக்குவார்? நீ தான் எனக்கு கிரீடம், நீ தான் எனக்கு நம்பிக்கையின் கிரீடம், நீ தான் என் சந்தோஷத்தின் கிரீடம், நீ தான் என் மகிழ்ச்சியின் கிரீடம். நான் உனக்கு கிரீடம் சூட்டுறேன்ல, நீ எனக்கு கிரீடம் சூட்டு. அதுக்கு யார் இருக்கிறான்னு பார்க்கிறாராம், தேடுறாராம். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். ஆண்டவர் வரும்போது அவருடைய பிரசன்னத்துல அவருக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமான கிரீடம் யாருன்னா நம்ம தானா? நல்ல சொல்லுவீங்களா? எனக்கு இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? அவர் தலையில கிரீடமா உங்களை வைக்கிறார். பிதாவுடைய கிரீடம் நாம இருக்கிறோம். நீங்களே எங்களுக்கு, அவர் சொல்றாரு, நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமா இருக்கிறீர்கள். அழகாக தெளிவா பேசுறாருங்க உங்ககிட்ட. நீங்க தாங்க எனக்கு மகிழ்ச்சி, நீங்க தான் எனக்கு நம்பிக்கை, நீங்க தான் எங்களுக்கு சந்தோஷம், உங்களை தான் நான் எதிர்பார்த்துன்னு இருக்கிறேன். நீங்க வரலனா, நீங்க நான் சொல்றதெல்லாம் நீங்க செஞ்சு என் சித்தத்தை நிறைவேற்றலைன்னா என் நம்பிக்கை வீண் போயிடும். எனக்கு சந்தோஷமும் கிடையாது, எனக்கு மகிழ்ச்சியும் கிடையாது. அப்போ அவருக்கு நம்பிக்கையாகவும் அவருக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு நம்பிக்கையா இருப்பாரு. அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் கடாட்சிப்பார். களி கூர்ந்து இருப்பீங்க. கொஞ்சம் நஞ்சு சந்தோஷம் இல்லைங்க, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை தேவன் நமக்கு தருவார். தொட வல்லவராயிர அவர் இருக்கிறார். நல்ல சொல்லுங்களா? அல்லேலூயா. அப்ப நல்லா கேட்டுங்க, அங்க என்ன நடக்குதுன்னா கதவை அடைக்கப்பட்டது. கதவு அடைக்கப்பட்டது. அல்லேலூயா. மணவாளன் வரும்போது அந்த எண்ணெய் வைத்திருந்தவங்க என்ன செஞ்சாங்க? போயிட்டாங்க. எண்ணெயை வாங்க போனவங்க வரத்துக்குள்ள கதவு அடைக்கப்பட்டது. அதே மாதிரி நோவா காலத்துல நடந்தது. பேழையை உண்டாக்க சொன்னார். அந்த பேழைக்குள்ள அவனுடைய குடும்பம் ஒண்டிதான் போச்சு. அவனும் சொல்லி சொல்லி பார்த்துட்டான். பேழைனா போட்டு, கப்பல், அவ்வளவு பெரிய கப்பல். அவன் தான் முதல் மேனுஃபேக்சர் பண்ணவனே அவன் தான். ஏசப்பா சொல்ல சொல்ல, இன்ஜினியர் சொல்ல சொல்ல அவன் செஞ்சான். ஒரு அல்ல சொல்லுங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கேட்டுங்க, அவன் செஞ்சதுதான் முதல்ல கப்பலை.
கப்பல் இவ்வளவு ஒரு கப்பல் கடல்ல போது மிதக்குதுன்னா தண்ணியில அதை செய்ய வச்சவர், ஷேப் கொடுத்தவர், அது எந்த மரத்துல செய்யணும், எப்படி செய்யணும், அதுக்கு எப்படி ஜன்னல் வைக்கணும், அல்லது கப்பல் டெக்கெல்லாம் வச்சிருக்காங்க, மேலெல்லாம் வச்சிருக்காங்களே, அதெல்லாம் எப்படி அதை எப்படி வச்சிருக்காங்க அழகுனா அதெல்லாம் இதை வச்சுதான், பேஸு தான். அல்லையா? அப்போ அந்த கப்பலை உண்டாக்கிட்டு நான் உலகத்தை அழிக்க போறேன்னாரு. யாரும் வரல. அப்போ யார் ஒண்டி போனாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோவாவுடைய குடும்பத்தில் இருக்கிற நோவாவும் அவருடைய மனைவியும் அவருடைய 3 மகன்களும் அவருடைய மகன்களுடைய இவனுடைய மருமகள்கள் 3 பேர். மொத்தம் எத்தனை பேரு? 8 பேர்கள். ஒரு அல்ல சொல்றீங்களா? அல்லேலூயா. அது நீங்க பார்க்கலாம், 7வது அதிகாரத்தில் இருக்குது பாருங்க. ஆதியாகமம் புத்தகம் 7வது அதிகாரம். நான் முடிக்க போறேன். இந்த வசனத்தை கேட்ட முடிச்சிடலாம். 1வது வசனம் சொல்லிட்டு பாருங்க. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள். இந்த சந்ததியில் இப்ப இருக்கிற மனுஷன் இத்தனை பேர் இருக்கிறான். அப்போ அவ்வளவு பாப்புலேஷன் இருந்துச்சு. அல்லேலூயா. ஒரு பாப்புலேஷன் ஃபுல்லா அழிஞ்சது. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் செத்தான். உலகத்தையே அழிச்சார். நல்ல சொல்லுவீங்களா? இதெல்லாம் பொய் நினைக்காதீங்க. நான் அடுத்த மெசேஜ்ல தான் கொடுக்க போறேன் உங்களுக்கு. அல்லேலூயா. அதனுடைய தீம் மாத்திரம் இப்ப சொல்லி முடிச்சிடறேன், கருப்பொருளை மாத்திரம். அல்ல நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிற, ஏன்னா இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டே. இவ்வளோ ஜனங்கள்ல நீ ஒத்தவன் தான் எனக்கு நீதிமானா இருக்கிற. என் சித்தத்தை நீ செய்திருக்கிற. இவ்வளோ பெரிய பேழையை நீ ஒத்தனா இருந்து உருவாக்கி இருக்கிற. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நல்லா கேளுங்க. அதனுடைய பண்ண வேண்டிய விதம் என்னன்னாக்கா, அந்த பேழையின் நீளம் மாத்திரம் 300 முழங்க. 300 முழம், 300 அடி வைங்க. முழம் கூட ஜாஸ்தி தான், பெருசு. 300 அடியா வைங்க. எவ்வளவு நீட்டு இருக்கும் பாருங்க. அவ்வளவு நீளம் நீட்டு. அதனுடைய அகலம் 50 முழம், 50 அடி அகலம். அப்புறம் அதனுடைய உயரம் எவ்வளோ? 30 அடி. ஒரு வீட்டுக்கு சாதாரண ஒரு வீடுனாக்கா சீலிங்கை என்ன எவ்வளோ போடுவாங்க? 9 அடியில் போடுவாங்க. கீழே மாத்திரம் ஓரளவுக்கு 10 அடிக்கு போடுவாங்க. அதுக்கு மேலே 9, 8 அடி போயினே இருக்கும். அப்போ அந்த கீழ்த்தல 10 அடி வைக்கிறாங்களா, அது மாதிரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 3 மாடி. அந்த போட்டினுடைய ஹைட்டு அகலம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 50 அடி. நீட்டு பார்த்தீங்கன்னா 300 அடி. நான் அடி சொல்றேன், முழம் ஜாஸ்தி, இன்னும் ஜாஸ்தி, அது அதிகம். இவ்வளோ பெருசையும் யார் செஞ்சா தெரியுமா? நோவா ஒருத்தவன் தான் செஞ்சான். யாரும் சப்போர்ட் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியோ ஆளுங்களை வச்சு வேலை வாங்கி அவன் காசுக்காக பணத்துக்காக வந்திருப்பானுங்க, செஞ்சிருப்பான்னு கூட. ஆனா அதனுடைய உழைப்பு, அதை செய்யணுன்ற எண்ணம். எவ்வளவு பேர் திட்டி இருப்பாங்க, ஏன் இவ்வளவு பெரிய போட்டை செய்ய உட்காந்துக்கிறான், என்ன நடந்துச்சு, இவருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா என்னன்னு தெரியல, திட்டினே கூட என்ன பண்ணியிருப்பாங்க, வேலை செஞ்சிருப்பாங்க. அல்லேலூயா. அதைத்தான் இன்னைக்கும் செய்யறாங்க. கிறிஸ்துவனை பார்த்து என்ன சொல்றாங்க? பைத்தியம் தான் சொல்றாங்க. பைத்தியம் முடிச்சு போச்சு கிறிஸ்தவர்களுக்கு. ஆண்டவர் வராரு வராரு எத்தனையோ வருஷமா சொல்லின்னு இருக்கிறாங்க. எத்தனை தலைமுறை பார்த்தாச்சு வராரு வரான்னு சொல்லிட்டாங்க, இன்னும் வரல. இப்போ வளர்ந்து இருக்கிறாங்களே நினைக்கிறாங்க. ஆண்டவருடைய பார்வைக்கு நம்முடைய 1000 வருஷம் அவருக்கு ஒரு நாள் பிரியமானவர்ல. அல்லேலூயா. இன்னைக்கும் ஏசப்பா ரத்தம் உறையாமக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் அடிக்கப்பட்டு இன்னும் எத்தனை நாள் ஆகல? 2 நாள் கூட ஆகல. 2 நாள் கூட ஆகல. அவர் பிறந்து அவருடைய வயசு 2020. அவருடைய வயசு 2020. ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்துமஸ் அவருக்கு கொண்டாடுறோம்னாக்கா பிறந்த நாள உயிரோடு 2020 வருஷம் இருக்கிறதுக்கு தான் கொண்டாடி இருக்கிறோம். இன்னைக்கு செத்தவங்களுக்கெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஒரு அல்ல சொல்லுவீங்களா? அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவருக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்கிறோம். அப்போ அதை எப்படி கொண்டாடணும் யோசித்து பாருங்க. நம்ம கொண்டாடுறது அவர் பாப்பாரா பார்க்க மாட்டாரா? செத்துவனுக்கு பர்த்டே கொண்டாடினா அவருக்கு என்ன இருந்து பார்த்துனாக்குறாங்க, கொண்டாடுறமா இல்லையான்னு? அவர் உயிரோடு இருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் சாகும்போது 33 வயசு. அப்ப 2020 33 கழிச்சு எங்க ஆகுது? ஒன்னும் எங்கேயோ போகுது. 2 நாள் கூட ஆகல அவர் மரிச்சு. அது மாதிரி ஆண்டவர் ஏசப்பா. அல்லேலூயா.
அவர் அதை சொல்றாரு பாருங்க அந்த வசனத்துல, நீ ஒத்ததான் என்ன வாய்க்கிற, நீதிமானா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு வசனம் 16வது வசனத்தை வச்சீங்கன்னா தெரியும். 16வது வசனம் பாருங்க, 15, 16 வாசிக்கலாமா? இப்படியே ஜீவ சுவாசமுள்ள மாம்ச ஜந்துகள் எல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவின் பேழைக்குள் பிரவேசித்தது. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துகளும் உள்ளே பிரவேசித்தது. அப்போது கர்த்தர், நல்லா கேட்டுங்க, அவனை இல்ல, நோவா இல்ல, அப்போது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு, யார, நோவாவையும் அவங்க குடும்பத்துல 8 பேரையும் உள்ள விட்டுட்டு கதவை என்ன பண்ணாராம், அடைத்தார். பாருங்க சொல்றாரு பாருங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. கதவை அடைத்தார். அப்ப அடைச்சவர் யாரு? இயேசுப்பா, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர், திருத்துவ தேவன். யார உள்ள விட்டு அடைச்சாரு? அந்த 8 பேரையும் உள்ள விட்டு அடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கத்துனாங்க, ஐயோ 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 ஐயோ, ஒருத்தனை உள்ள நுழைய முடியும், எல்லாம் செத்து போனாங்க. அல்லேலூயா. நான் அதை பத்தி நான் அடுத்த மெசேஜ்ல உங்களுக்கு கொடுக்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு நீ உண்மையா இருக்கணும், அனலா இருக்கணும், ஆவியில் அனலா இருக்கணும். அல்லேலூயா. அது ஆவி அனலை பத்திலாம் நான் அடுத்த வசனத்தை கொடுக்க போறேன் உங்களுக்கு. நன்மைனா என்ன அர்த்தம், நன்மை செய்யறதுனா என்ன அர்த்தம், கிறிஸ்துவ செய்யற நன்மை என்ன? அல்லேலூயா. எல்லாரும் நன்மை செய்றீங்க, அதுக்கு அந்த நன்மை வேற, கிறிஸ்துவ செய்கிற நன்மை வேற. அதனுடைய கருத்தை அடுத்த மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நான் ஜெபிக்கிறேன். அன்பு மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, 10 ஸ்திரீகள் இருந்தார்கள், கன்னிகைகள் இருந்தார்கள். ஆனால் அதில் 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்களாகவும் 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்களே. அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் ஆண்டவரே இந்த வேளையில யார் யார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர்களும் புத்தி உள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாய் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு எப்போதும் ஆவில அனலாய் இருக்க, இயேசுவோடு கூட ஒருமித்து வாழ, ஏனோக்கை போல 300 வருஷம் சஞ்சரித்துக் கொண்டது போல இந்த செய்திக்கு அப்புறம் அவங்க எப்போ உமோடு கூட வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. உமது வருகை தாமதிக்காது, அதி சீக்கிரத்தில் நீங்க வருவீங்க எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மாரணாதா என்று நாங்கள் அழைக்கிறோம். நீங்க வாங்க, வரும்போது நாங்கள் ஆயத்தமா இருக்கணும், எடுத்துக்கொள்ளப்படணும், கைவிடப்படக்கூடாது. அப்படியா நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையுடன் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.